Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஆனா அந்த மாவு பிசைறது அது உடையாம வரதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கா? கவலைய விடுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற அந்த பழைய பிரெட்ட வச்சு அப்படியே அந்த கடையில வாங்குற மாதிரியே ஒரு தரமான குலாப் ஜாமுன் செய்ய போறோம். இதுக்கு பேரு தான் பிரெட் டு ஸ்வீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 200 கிராம் சீனிய கொட்டிக்கோங்க. அது கூட 250 மில்லி தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய தட்டி போடுங்க. என்னது, ஜாமுன் பாகுல எலுமிச்சை சாரான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அந்த பாகு அப்படியே கெட்டி ஆகாம கிறிஸ்டல் ஆகாம இருக்க ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சை சாறு. பாகு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்ல, கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்தாலே போதும். இப்ப இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம ஹீரோ 8 பிரெட் துண்டுகள், அதோட அந்த ஓரத்துல இருக்கிற பிரவுன் கலர் பார்டரை கட் பண்ணிடுங்க. அத வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறமா பிரெட் கிரம்ஸா மாத்திக்கலாம். அப்புறம் இந்த பிரெட்ட சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி மிக்ஸில தட்டி தூளாக்கி ஒரு பவுல்ல சேருங்க. இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா பாலை தெளிச்சு பிசையணும். மொத்தமா ஊத்திடாதீங்க, அப்புறம் ஜாமுன் அல்வா ஆகிடும். மெதுவா லேசா பிசைஞ்சு ஒரு சாஃப்டான மாவா கொண்டு வாங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டணும். உருண்டையில விரிசல் இருக்கவே கூடாது, ஏன்னா விரிசல் இருந்தா எண்ணெயில போட்டதும் அது வெடிச்சு சிதறிடும். ஜாக்கிரதை. அடுப்புல எண்ணெய காய வச்சு மிதமான தீயில நம்ம ஜாமுன் உருண்டைகளை மெதுவா இறக்குங்க. அது அப்படியே தங்க மாதிரி செவந்து வரும் பாருங்க. அதடா, பாக்குறப்பவே கண்ணை கட்டுதே. இப்போ முக்கியமான மேட்டர்.
பொரிச்சு எடுத்த உருண்டைகளை அந்த சக்கரை பாகுல போடணும். ஆனா ஒரு கண்டிஷன், பாகு ரொம்ப கொதிக்க கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்க கூடாது. நக சூடுன்னு சொல்லுவாங்கல்லே, அந்த லேசான சூட்ல இருக்கணும். இப்போ இத ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. இந்த 30 நிமிஷம் தான் நமக்கு பெரிய சோதனையே. ஏன்னா வாசனை மூக்கை துளைக்கும், ஆனா சாப்பிட முடியாது. அவ்வளோதாங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க, பஞ்சு மாதிரி ஜூசியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி. பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிள்னு? நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.